Bible Story Time for little ones in Christ. ஹாய் குட்டீஸ், மீண்டும் உங்களை பைபிள் ஸ்டோரி டைமுக்கு அன்போடு அழைக்கிறேன். போன வாரம் நம்ம மோசையை பற்றி பார்த்தோம்ல. சில நேரத்தில் நம்ம கூட அநேக நேரங்களில் அடுத்தவங்கள்ட்ட வாக்குவாதம் பண்ணுறோம். மோசை யார்கிட்ட வாக்குவாதம் பண்ணார் பார்த்தீங்களா? ஏசப்பாவிட்ட. ஏசப்பா எங்கே போக சொன்னார்? எகிப்துக்கு. அப்போ மோசை என்ன சொன்னார்? நான் எம்மாத்திரம், நான் என்ன பேசுவேன், நான் திக்குவாய், நான் மந்தனாவு அப்படின்னு சொல்லி எல்லாம் சொன்னான். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறவர் அனுப்பினார் என்று சொல்லியும் அவன் ஆண்டவர்கிட்ட இப்படி வாக்குவாதம் பண்ணான். மறுபடியும் ஆண்டவர் அவனை அப்படியே போக சொல்கிறாரு. சரி, ஆண்டவர் இந்த மோசைக்கு எப்படி பார்வோன் நம்புவான்னு சொல்கிறதுக்கு ஒரு சில பாடங்களை கற்றுக் கொடுத்தாரு. முதலாவது ஏசப்பா ஒரு கோலை மோசை கையில் கொடுத்தாரு. அதை கீழே போடுன்னு சொன்னார். உடனே அது பாம்பாக மாறிடுச்சு. சரி, மறுபடி அதுக்கு வால் அப்படின்னு சொன்னார். வாலை பிடிச்சோடனே கோலாக மாறிட்டு. சரி, இதுலேயே நம்பலைன்னா அடுத்தது சொன்னார், உன் கையை மடியில் போடுன்னு சொன்னார். அப்படியே கையை மடியில் போட்டோன்னா குஷ்டரோகம் ஆயிடுச்சு. வெளியே எடுன்னு சொன்னார். மறுபடியும் நல்ல கை ஆயிடுச்சு. மூணாவது சொன்னார், சரி தண்ணியை மொண்டு நிலத்தில் ஊற்றுன்னு சொல்லும்போது அது ரத்தமாக மாறிடும் சொன்னார். இப்படி 3 காரியங்களை சொன்ன பிறகு கூட மோசை ஆண்டவர்கிட்ட வாக்குவாதம் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஆண்டவர் சொன்னார், சரி உன் கூட உன்னுடைய சகோதரன் ஆரோனை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. இப்போ மோசை ஆரோனும் பார்வோன்கிட்ட போய் சொல்கிறாங்க, ஜனங்கள் வனாந்தரத்தில் கர்த்தரை ஆராதிக்க எங்களுடைய ஜனங்களை நீங்கள் அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்கிறாரு, கர்த்தரின் வார்த்தையை கேட்க நான் யார்? கர்த்தரை நான் அறியேன். கர்த்தரின் வார்த்தையை கேட்க நான் யார்? கர்த்தரை நான் அறியேன் அப்படின்னு சொல்லி பார்வோன் சொல்கிறாரு. சரி, இந்த கர்த்தர் உனக்கு என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி காட்டும் போது ஆண்டவர் மோசைட்ட என்ன கொடுத்துருக்க அனுப்பியிருக்காரு? கோலை கொடுத்து அனுப்பியிருக்காரு. உடனே அந்த கோலை எடுத்து என்ன பண்ணாங்க? அடித்தாங்க. அடித்த உடனே சர்ப்பமாக மாறிட்டு. ஆனாலும் பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை ஆராதிக்க அனுப்பலை. அதுக்கு பதிலாக இன்னும் கடுமையான வேலை வாங்கினாங்க. அப்போ ஜனங்கள் எல்லாம் மோசைட்ட வந்து கூக்குரலிட்டாங்க, நாங்கள் நல்லா தானே இருந்தோம், நீங்கள் ஏன் இப்படி வந்து எங்களை ஆராதிக்க கூப்பிட்டதுனால பார்வோன் இப்படி கஷ்டப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி அந்த கூக்குரல் ஏசப்பாவிட்ட கேட்டது. தொடர்ந்து என்ன நடந்ததுன்னு சொல்லி நம்ம அடுத்த ஸ்டோரியில் பார்க்கலாம். சரி, இந்த நாளுக்குரிய வேத வசனத்தை கற்றுக்கொள்வோமா? நீ போ, நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். யாத்திராகமம் 4:12. சரி, மறுபடியும் சேர்ந்து சொல்லுவோமா? நீ போ, நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். யாத்திராகமம் 4:12. ஜெபம் பண்ணலாமா? கண்ணை மூடுவோம், கை கூப்போம். அன்புள்ள இயேசப்பா, மோசையோடு கூட இருந்த தேவன் எங்களோடு கூட இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பார்வோன் ராஜாவிடம் போய் பேசி இஸ்ரவேல் ஜனங்களை எய்த்து கொண்டு வர சொன்ன போது மோசை உம்மிடத்தில் கேட்ட கேள்வி, நான் எம்மாத்திரம், நான் திக்குவாய், நான் பேச தெரியாது. அதற்கு நீங்கள் சொன்னீங்க, நீ போ, நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்று சொன்ன எங்கள் நல்ல தெய்வமே, நாங்களும் எங்கள் இயலாமையிலே உம்மை நோக்கி கூப்பிடும்போது எங்களுக்கு நல்ல ஞானத்தை தந்து உம்முடைய பிள்ளையாய் நடக்க கிருபை தர வேண்டும் என்று அதிகாரமுள்ள இயேசு கிறிஸ்துவின் வல்லம் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். பாய்.